இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டு எடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்ம நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட இறந்துட்டாங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு நல்லக்கண்ணு ஐயா அவரை பார்க்க போனோம். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். அதனால் வந்தவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பாலா சார் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கை தட்டிடுங்க. நான் பேசும்போது தயவு செஞ்சு பின்னாடி இருந்து தொணன்னு பேசாதீங்க. அதெல்லாம் வேறு யாருன்னா நிகழ்ச்சியில் பண்ணுங்கள். நான் பேசும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சரியா? தயவு செஞ்சு பேசாதீங்க. கூல் தான். கேமரா பத்திரிகையாளர் சங்கம், அந்த சங்கத்தோட நிகழ்ச்சியில், இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு சேர்ப்பதற்காக இந்த கூல் சுரேஷை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் இவ்வளவு என்னை பேசும்போது கூட அந்த தங்கச்சி சொன்னாங்க வைப்பு கூல் சுரேஷ் அப்படின்னு. அப்போ நான் அவ்வளோ வைப்பாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை அந்த அளவுக்கு காட்டியது இந்த கேமராக்கள் தான். அந்த கேமரா இல்லை என்றால் இந்த கூல் சுரேஷ் இல்லை. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியும், இன்றைக்கி இந்த கேமரா இவ்வளோ கேமரா இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சங்கம் அப்போ இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இந்த கேமராவில் அவ்வளோ முன்னேற்றங்கள்லாம் அப்போ இல்லை. அப்படி ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஒன்று இருந்துருச்சுன்னா இன்று நம்ம திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களை நம்ம இழந்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் இறந்திருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு நான் யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காக சொல்லவில்லை. இப்போ உள்ள அந்த கேமரா டெக்னாலஜி, ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா கூட உடனே அதை போட்டோவா வீடியோவா எடுத்து, சார் ஒரு போட்டோவா வீடியோவா எடுத்து நாங்கள் சமூக சேவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்க இந்த காலத்தில் 101 வயதை கடந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பல விருதுகள் வாங்கியவர். தமிழக அரசால் தமிழர் விருது வாங்கியவர், அம்பேத்கர் விருது வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் பணம், அப்போ அது பெரிய காசு. அந்த 10 லட்சம் பணத்தை அப்படியே திருப்பி முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு கொடுத்தவர். அப்படி ஒரு மாபெரும் தலைவர் அவர். அன்னைக்கு இந்த கேமரா டெக்னாலஜிலாம் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ சொகுசாக அவரை சுற்றி ஒரு 100 மருத்துவர்கள், 1000 செவிலியர்கள் இப்படி அவரை சுற்றி இருந்திருப்பாங்க, அவரை காப்பாற்றிருப்பாங்க. வயது மூப்பு காரணமாக, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் இறந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதியும் தாண்டி ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்தது எனக்கு மட்டுமல்ல,
தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு இழப்பு என்பது இனி நடக்கவே கூடாது. நான் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு, நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி பேசும் அளவிற்கு எனக்கு வயசோ அனுபவமோ பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க, இன்றும் காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் இன்று அவர் இறந்திருக்க இந்த நிலைமையில் கூட அவரிடம் பெருசாக சொத்து பத்து எதுவுமே இல்லை. அப்படி மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு மனிதரை இழந்தது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வீர வணக்கம், நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் இந்த பதிவை நான் பதிவிடுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அப்படி அந்த நேரத்தில் நிறைய கேமராக்கள் இருந்திருந்தாங்க, அவர் எவ்வளவு உதவிகள் செய்திருப்பார் என்பதற்கு உதாரணத்திற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் அதை நான் பதிவு பண்ணுறேன். ஆழ்ந்த இரங்கல் ஐயா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும். சரி, இந்த பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னை அழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மணி அவர்கள், பாலா அவர்கள், மோகன் அவர்கள். தம்பி உங்கள் பேர்? நான் பேசும்போது குறுக்க என்னை பேச விடாமல் கெடுத்த ஆலன் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தங்கச்சி உங்கள் பேருமா? சத்யா அவர்களுக்கும். தம்பி சூர்யா. ஓகே, இதுக்கு மேலே பேசினா அவங்க சண்டைக்கு வராங்க, எப்போ முடிக்க போகிறீங்கன்னு. அதனால் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போவும் சொல்கிறேன், நான் கேமராக்காக சொல்ல, இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் கேமரா தான். நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு 10 கேமரா, 20 கேமரா, 30 கேமரா என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க அது கேமரா தான் காரணம். இந்த நேரத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனப்போ நான் அழுதேன். அந்த அழுது சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார், டேய் நீ அழுவாத, ஏன்னா நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, நீ போனனா உன்னை சுற்றி 50 கேமரா 100 கேமரா வருது, இன்னைக்கு நீ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்ட, அதனால் அழாத, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு. அதனால் அந்த 100 கேமரா 50 கேமரான்றது உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் சார், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக உங்களை பற்றியே அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நியூஸ் வர்றதுனால ரிலீஸ் ஆகிற 10-15 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரிய மாட்டுது. விஜய் சார் காரில் ஏறிட்டார், விஜய் சார் காரை விட்டு இறங்கிட்டார், வீட்டை விட்டு கிளம்பிட்டார், ஃப்ளைட்டில் ஏறிட்டார், இப்படின்ற நியூஸே வர்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டுது. அதனால் அன்பு கூர்ந்து நீங்கள் மற்ற கிழமையில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் விஜய் சார் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு வேலூரில் ஒரு மீட்டிங் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்காரு. இந்த கூல் சுரேஷோட அன்பான வேண்டுகோளை கேட்டு அந்த விஜய் சார் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சதில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு நீங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல். அது சொன்னது நம்ம பிக்பாஸ் ஜூலின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாரும் சோசியல் மீடியாவில் வசைப்பாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக்பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் தில்லு இருந்தால் வந்து மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டுனீங்கனாக்க உங்களுடைய தலைவனோட பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஏனென்றால் ஒரு பெண்மணியை அந்த மாதிரி நீங்கள் திட்டும்போது நாளைக்கு உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாக இந்த மாதிரி தான் பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சில பேர் அதே கமெண்ட்டில் வந்து பேசிட்டு வராங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை தயவு செஞ்சு மதிங்க. அந்த தங்கச்சி ஜூலி ஏதோ தெரியாமல் பேசியிருக்கோம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை, பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லலை. நான் அந்த கமெண்ட்ல திட்டுறீங்களா, அவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ ஜூலி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தாங்க. காணும் காணும் ஓபிஎஸ்ஸை காணும், சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னாங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா பீட்டா பிஞ்சிருண்டா பேட்டா, இப்படிலாம் வந்து அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போது நீங்கள் அதான் இப்போ அந்த கமெண்ட்டில் திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பால்வாடிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் இப்போ நான் அதை தெரியப்படுத்துகிறேன். அப்போது அந்த தங்கச்சி பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அன்னைக்கு அப்போ குரல் கொடுத்தப்போ அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஹா பிக் பாஸ் ஜூலி தான் வீர தமிழச்சி, இவங்க தான் தமிழச்சி, இவங்க தான் வெள்ளக்காட்சி, இவங்க தான் ஜப்பான் காட்சி, இவங்க தான் நீக்குற காட்சின்னு அப்போ பெருமைப்படுத்தி பேசுனீங்க. இப்போ அதே வாயி இப்போ எல்லாரையும் வந்து திட்டி பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த தங்கச்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்னன்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தங்கச்சி ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தால் அவரது சகோதரன் சார்பாக பிக் பாஸ் ஜூலிக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த கமெண்ட்ல ஆத்தா அம்மா அவளே இவளே அப்படின்னு சொல்லி பேசுறது அடுத்த மாநிலத்துக்காரன் பார்க்கும்போது நமக்கு தான் அது ஒரு கெட்ட பேர். சரிங்களா? இந்த நேரத்தில் அன்பளிப்பாக பிக் பாஸ் இல்லை கேமரா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பாலா அவர்கள் பிக் பாஸ் ஜூலி அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 செக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அவ்வளோ எல்லாத்தையும் பேசியாச்சுவா. இந்த நேரத்தில் சார் இல்லை சார், நீங்கள் குறுக்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்க சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்தில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டில் என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்க தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க. தம்பி உங்க பேர் என்ன? இந்த ஆலன் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆளு பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா ரொம்ப அன்பான மனிதர். இந்த குழந்தை மனுஷன் தம்பி சொல்றாரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.